வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நீக்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவு மீண்டும் வேண்டும். நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை. மன்னா துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர்கள் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல். இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சி வோல் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். இதற்கான பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாவின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனர் குமாரநாயக்க மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது தூதுவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்துக்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகேவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். நீக்கப்பட்ட தமது பாதுகாப்பு பிரிவினை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர் நீதிமன்றத்திற்கு அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழு ஒன்று பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் தமது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட மெய்ப்பாதுகாவலர் குழுவிலிருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தனது சட்டத்தரணிகளூடாக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு தரப்பினர் யாரும் இல்லை என்றும் தமது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச மனுவில் குறிப்பிட்டுள்ளார். 3 சதாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். பிரதிவாதிகள் தமது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தை கோரியுள்ளார். லண்டன் உள்ள மெரிலே ஃபோன் கிரிக்கெட் கழகத்தினுடைய உலக கிரிக்கெட் ஆலோசனை குழுவின் தலைவராக குமார் சங்கக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் முன்னாள் செயலாளரும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தற்போதைய தலைவருமான ஜெய்ஷா குறித்த குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சவுட்டர் கங்குலி, ஆண்ட்ரூ ஸ்டாவுட், ஸ்ரீதர் நைட் ஆகியோரும் உலக கிரிக்கெட் ஆலோசனை குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக எதிர்வரும் ஜூன் 7 மற்றும் 8 தேதிகளில் குறித்த குழுவின் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அடுத்தடுத்து தாம் வந்த அரசாங்கங்கள் முறையான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தவறியதே இதற்கான காரணம் என்று கூறியுள்ளார். மொரகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தேக்கங்களிலிருந்து சேகரிக்கப்படும் நீர் பொலனறுவை மாவட்டத்திற்குள்ள மினிப்பே நீர்த்தேக்கத்துக்கு மட்டுமே செல்வதால் 2019 ஆண்டில் மொரகந்தே நீர்த்தேக்கத்திலிருந்து அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்தின் பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்வதற்காக 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் கால்வாய் அமைத்து கட்டுமான பணிகள் மேற்கொண்டார்கள். 2019 முதக்கம் 2024 வரை வடமேல் மற்றும் அனுராதபுரத்துக்கான கால்வாய்களின் பணிகள் அப்போது நடைபெற்று வந்தன. ஆனால் அதனை தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் செயற்படுத்தவில்லை என்று மைத்திரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019 தொடக்கம் 2024 வரை வடமேல் பகுதிகளுக்கு மற்றும் அனுராதபுரத்துக்கு செல்லும் முக்கிய கால்வாய்கள் வெட்டப்பட்டிருந்ததால் பொலனறுவை இவ்வளவு பேரழிவை சந்திருக்காது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்துக்கு நீரை கொண்டு செல்லும் கால்வாய்களை நியமிக்க தொடங்கினால் பொலனறுவை இத்தகைய அழிவிலிருந்து மீட்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அனுராதபுரம் மற்றும் வடமேல் மாகாணத்துக்கு செல்லும் கால்வாய்கள் உடனடியாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சிலர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். விதிகளுக்கு புறம்பாக மாணவர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அவ்வாறான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்ற மாணவர்கள் கோரியுள்ளார்கள். அத்துடன் போராடுதல் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகள் தொடர்பிலும் பாராபட்சமின்றி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் கோரியுள்ளார்கள். இது தவிர மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை தொடர்பு கொண்டு வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர் மாணவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை தொடர்பில் நாளை இடம்பெறவுள்ள பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நாளை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஊவா, சப்ரகோம் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக உந்துருளியில் பிரவேசித்த 2 துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு 42 மற்றும் 61 வயதுடைய 2 உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்தனர். இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யோன் என பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி அசாதாரண முறையில் பிரித்தானியாவை தாக்க உள்ளதாக அந்நாட்டு வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது. சூறாவளியின் தன்மை வலுவாக காணப்படுவதன் காரணமாக அங்கு மிகவும் அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. வட ஐர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து சில பகுதிகளில் சூறாவளியின் தாக்கம் பாரிய அளவில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களில் கரையோரப் பகுதிகளில் மணிக்கு 100 மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பல விமானங்கள் மற்றும் படகு போக்குவரத்துகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. வட அயர்லாந்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்து மூடப்பட்டுள்ள நிலையில் வேல்ஸ், ஸ்கொட்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய இடங்களில் சில பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இது தவிர 7,15,000 குடியிருப்புகளுக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் பாரிய வெள்ளம் ஏற்படுவதற்கான ஏதுநிலை உருவாகியுள்ளதாகவும் பிரித்தானிய வானிலை அவதான நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பகுதியில் அதானி நிறுவனம் செயற்படுத்தப்பட்ட முன்மொழியப்பட்ட 484 மெகாவாட் காற்றாலை மின் திட்டங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக வெளியாகிய செய்திகள் அனைத்தும் அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேலும் இந்த தகவல்கள் பொய்யானவை என அதானி குழுமத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்கள் மறுமதிப்பீடு செய்யும் தீர்மானம் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிலையான மறு ஆய்வு செயல்முறை என்றும் நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகளுடன் இணக்கத்தை உறுதி செய்வதே இந்த மதிப்பாய்வின் நோக்கமாகும் என்றும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இலங்கையின் பசுமை எரிசக்தி துறையில் $1 பில்லியன் முதலீடு செய்ய அதானி குழுமம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அந்த குழுமத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சையில் ஹோரணை ரோயல் கல்லூரியின் பிரசந்தி ஜோவின்சா என்ற மாணவி 188 புள்ளிகளை பெற்று நாடளாவிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். தரம் 5 புலமை பரீட்சையின் பெறுபேடுகள் நேற்று வெளியாகியிருந்தன. குறித்த பரீட்சை முடிவுகளுக்கு அமைய 16.05 மாணவர்கள் 8 புள்ளிகளை விடவும் அதிகமான புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் ஹொரணையைச் சேர்ந்த குறித்த மாணவி 188 புள்ளிகளை அதிகபட்சமாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக திரைப்படங்களுக்கான வருடாந்த ஆஸ்கார் விருது விழாக்கு திகதி 2 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் 2ஆம் திகதி லாஸ் ஏஞ்சலிஸ் 97வது ஆஸ்கார் திரைப்பட விழா நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த வருடத்தின் விருதுகளுக்கான இறுதித் தேர்வு பட்டியலை ஆஸ்கார் குழு நேற்று வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக பிரெஞ்சு திரைப்பட இயக்குனர் ஜாக்ஸ் ஆடியர் இயக்கிய எமிலியா ஃபெராஸ் திரைப்படமானது சிறந்த திரைப்படமாகவும், சிறந்த நடிகையை கொண்ட திரைப்படமாகவும், சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த பாடல் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் திருநங்கையாக கார்லா சோஃபியா காஸ்கான் சிறந்த நடிகை பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். திருநங்கையாக நடித்த ஒருவர் சிறந்த நடிகை பிரிவில் ஆஸ்கார் பரிந்துரையில் இடம்பெற்றது இதுவே முதல் முறையாகும். அத்தோடு ஆங்கிலம் அல்லாத புறமொழி படம் ஒன்று அதிக பிரிவில் பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். எமிலியா ஃபெரஸ் படத்துக்கு அடுத்தபடியாக ஜான் எம் சு இயக்கிய ஹாலிவுட் திரைப்படமான விக்டோ திரைப்படம் 10 பிரிவுகளில் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிராடி ஹாபெட் இயக்கிய தி புருஸ்லி திரைப்படமும் 10 பிரிவுகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.